தலைநகர் டெல்லியில் புத்தாண்டை ஒட்டி நள்ளிரவில் நடைபெற்ற கொண்டாட்டங்கள் குறித்து நமது செய்தியாளர் நிரஞ்சன் அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். புத்தாண்டு என்றாலே உற்சாகம்தான். அதே உற்சாகம் தற்பொழுது தலைநகர் டெல்லியிலும் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இந்த புத்தாண்டை தற்பொழுது டெல்லியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் மிகவும் உற்சாகமான முறையில் கொண்டாடி வருகின்றார்கள். தற்பொழுது நான் நின்று கொண்டிருப்பது சிபி என்று சொல்லப்படுகின்ற கனாட் பிளேஸில் தான் தற்பொழுது இந்த கொண்டாட்டங்கள் தற்பொழுது அரங்கேறி வருகின்றது. பொதுமக்கள் அதிகமான அளவில் தற்பொழுது இங்கு கூடியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றார்கள். தலைநகர் டெல்லியை பொறுத்தவரை இந்த சிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த கனாட் பிளேஸ், இந்தியா கேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பொதுமக்கள் கூடி தங்களது இந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதே போல கோவில்கள் மற்றும் சர்ச்சுகள், மசூதிகளிலும் சிறப்பு வழிபாடுகள் தற்பொழுது நடத்தப்பட்டு வருகின்றது. இங்கு அதிகமாக குருத்வாராக்கள், அதாவது சீக்கியர்களின் புனித இடமான குருத்வாராக்கள் அதிகமாக இருக்கின்றது. அங்கு தொடர்ந்து தற்பொழுது பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றது. தலைநகர் டெல்லியை பொறுத்தவரை இது ஒரு பார்ட்டி நகரம். எனவே அதன் காரணமாக இங்கு அதிகப்படியான பார்ட்டிகள் தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 1000 முதல் 50,000, 1 லட்சம் வரை அளவிற்கு இந்த பார்ட்டிகள் தற்பொழுது நடத்தப்பட்டு வருகின்றது. மிகவும் ஆடம்பரமான முறையில் இந்த புத்தாண்டானது தற்பொழுது டெல்லியில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. தலைநகர் டெல்லியில் தற்பொழுது இந்த புத்தாண்டை குறித்து நம்மளிடம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருவர் நம்மளுடன் இருந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்போம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இந்த புத்தாண்டை நீங்க எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? டெல்லியில் 5 வருஷமா இருக்காங்க. இந்த தாட்டி பார்க்கறது நல்லா ஹாப்பியா இருக்கு. என் பேர் நீலகண்டன். இந்த வருஷத்தோட எல்லாத்தோட மிக ஹாப்பி. என் கூட இன்னொருத்தர் தமிழ்காரர் வந்து அவரும் ஹாப்பியா. நீங்க இந்த புத்தாண்டை எத்தனை வருஷமா இங்க இருக்கிறீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? டெல்லியில புத்தாண்டு கொண்டாடுறது எப்படி உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இங்கே தான் நாங்கள் பிறந்தோம் வளர்ந்தோம். இங்கே டெல்லியில் வந்து நாங்கள் கனாட் பிளேஸில் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால நாங்கள் இங்கே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். இப்போ பீப்புள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். அதனால நல்லா சந்தோஷமா இருக்குது. நாடு முழுவதும் புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தலைநகர் டெல்லியில் புத்தாண்டு பிறந்ததுடன் மக்கள் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் ஆடிப்பாடி புத்தாண்டை வரவேற்றனர். புத்தாண்டு பிறந்த நிகழ்வை மும்பையில் உள்ள ஜூஹு கடற்கரையில் பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடினர். மும்பையில் உள்ள நட்சத்திர விடுதிகளில் ஆடல் பாடல்களுடன் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மக்கள் விடுதிகளிலும் சாலைகளிலும் மிகுந்த உற்சாகத்துடன் நடனமாடி புத்தாண்டை உற்சாகத்துடன் கொண்டாடினர். இதேபோல பெங்களூருவில் புத்தாண்டு மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. முக்கிய இடங்களில் கூடிய மக்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் புத்தாண்டை வரவேற்றனர். ஹைதராபாத்திலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தன. அனைத்து தரப்பினரும் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடிய நிலையில் காவல்துறையினர் கேக் வெட்டியும் இனிப்புகளை பரிமாறியும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் புத்தாண்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. Thank you.